ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்க லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 6வது பார்ட்டு தான். போன பார்ட்டோட கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்லையும் அதை தான் காட்டுறாங்க. 2 பேரும் போயிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே வராங்க. நீ இந்த மாதிரி என்னைக்காவது அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டோன்னா அவளும் சொல்கிறா, ஆ, எடுக்க நினச்சா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறான். பண்ணிட்டு போகலாமா வேணாமான்னு 2 பேருக்கும் ஒரே யோசனை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு பசிக்குதுன்னு. அவனும் சொல்கிறான் ஆமாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த டைம் ஆர்டர் பண்ண முடியாது, வேணா நம்ம வீட்டில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் என்னடானா வீட்டில் வந்து உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்து கேட் ட்ராமா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கேயே படுத்து தூங்கிடுறான். ஹீரோவும் பெட்ஷீட்லாம் போதி விட்டுட்டு விடிய விடிய அவன் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ காலையில் எந்திரிக்கிறவரை எந்திரிச்சவொடனே லேட் ஆயிடுச்சு நீ ஆஃபீஸ் போகல அப்படின்னு சொன்னோடனே அவனும் சரின்னு அங்கேயே குளிச்சு கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலான்னு சொல்லி குளிச்சு கிளம்பிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா ட்ரெஸ்ஸை காணும். என் ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி வச்சிருக்கா. சரின்னு இவனும் துண்டு மட்டும் கட்டிட்டு ஓடி வந்து எடுத்துட்டு போறான். இவ பார்த்துட்டு நான் அன்னைக்கே உடம்புல எல்லாம் பாதிக்கு மேல பார்த்துட்டேன், நீ ரொம்ப தான் சீன் போடுற அப்படின்னு சொன்னோடனே இவனும் சரின்னு வேகமா ஓடிடுறான். சரின்னு லேட் ஆச்சுன்னு ஆஃபீஸ்க்கு வரலான்னு வந்து பார்த்தா வாசல்ல நுழையும் போதே நம்ம மேனேஜர் அம்மா என்னடானா குறுகுறுன்னு வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கா, கரெக்டா இவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு. வந்து உட்கார்ந்தோடனே இவ பார்த்துட்டு கேட்குறான், ஆமா நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கு ஆனா நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் எங்க அப்பா தான் அயர்னிங் ஷாப் வச்சிருக்காருன்னு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே, இது உங்க அப்பா அயர்ன் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவனும் முழிக்கிறான். கொஞ்சம் வா உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். போச்சுடா அப்படின்னு இவனும் பின்னாடியே போனா, உள்ள போய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ போய் நம்ம கம்பெனி டைரக்டரை பார்த்துருக்கல, எதுக்காக சிக்காகோ போறத வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லா திட்டுறா. அதே மாதிரி இவனும் போய் பார்த்துருப்பான். பார்த்து இந்த மாதிரி எனக்கு இப்போதைக்கு வேணாம், எனக்கு இங்கே சில வேலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆஃபரையே வேணான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் நம்ம ஹீரோயினுக்காக. அதனாலதான் மேனேஜர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. பைத்தியமா, முன்னாடியே ஒரு சான்ஸ் இது மாதிரி வேற எதுக்கு மாறும்போது உனக்கு வர்றதுனால நீ அப்பயும் இவனாலதான் வேணான்னு சொன்ன, இப்பவும் அதே தப்ப சொல்ற, உனக்கு அப்படி அவ என்னதான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடுறான். சரின்னு இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்கான். அவன் வந்து விளையாடுறதுக்காக டென்னிஸ் கிளப் வந்திருப்பான். அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன இங்க இருக்க, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, பரவாயில்ல ட்ரக்கை பத்தி கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்பெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நல்லா எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நீ இங்க வர்றேன்னு சொன்னோன்னே நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோயினை பத்தி என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அவளுக்கு என்ன, அவ இப்போ அவனோட தான் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கா. யாரு அப்படின்னு கேட்கும்போது அதான் அந்த ரிப்போர்ட்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான்ப்பா என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்ப நீ என்ன செய்யலான் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன செய்யலான் இருக்கேன்னா இந்த மாதிரி அவ கூட திரும்ப சேரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாவா, அது என்னோட நினைப்பு தான். அப்புறம் அந்த அந்தாயிக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்தாகினா யாருன்னா, இவன் கூட அஃபேர்ல இருந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தைய பிடிச்சி உள்ள போட்டு வச்சிருக்காங்களே ட்ரக் கேஸ்ல, அவ தான் அந்தாகி. அதுன்னு நீ ஃபோன் எடுத்திருப்ப அதனால அவ பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சொன்னோன்னே அவன் என்ன சொன்னா தெரியுமா, உன்னை ஃபோன் எடுக்க சொன்னா, உன்னை ஃபோன் எடுக்கணும்னு கண்டிப்பா சொல்ல சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா அவன் ஏன் உன்கிட்ட பேசுறா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான் நம்ம கண்ணாடிக்காரன். கேட்ட உடனே, அதுவா, அவகிட்ட என்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருந்தா, அதுவும் கொஞ்சம் அமௌண்ட் தான், அதுக்காக இன்னும் கேட்க சொல்லியிருப்பாளோ என்னமோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். ஆனா வேற என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு, முன்னாடி ட்ரக்கு இன்னும் அவள்கிட்ட வாங்கினானா என்னன்னு தெரியல. சரின்னு இந்த சைடு நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லா உட்காந்து மேனேஜர் சொன்னதையே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, நம்ம ஏன் இப்படி திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்ற மாதிரி. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அக்கா அவளுக்கு மெசேஜ் பண்றா, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு. இவனும் போய் வெயிட் பண்ணி பார்க்கறான், அவங்க ஆளையே இல்லை. சரின்னு ஃபோன் பண்ணி பார்த்தா இவ என்னடானா ஆஃபீஸில் உள்ள அந்த கேஃபிடேரியாவில் உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்கா. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுக்காயிருக்கு, அது கூட தெரியாமல் சாப்பிட்டதே மறந்து போய் திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரின்னு நம்ம ஹீரோவும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்க்க வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் யார், உங்களை எனக்கு தெரியாதே அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறா. ஐயோயோ இது இவங்க ஃபோன் தானே அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே அந்த பேரில் எனக்கு யாரும் தெரியாதான்னு, அவள் பேரையே யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறா. சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆஃபீஸ் கேஃபிடேரியாவில் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே
ஹீரோவும் வேக வேகமாக வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. சுற்றி எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி இவனும் கேஷுவலாக வந்து என்னங்க சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வந்து இவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ட்ரெஸ் ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு குளிர போகுது வாங்க அப்படின்னு சொல்லி இவனோட கோட்டை போட்டு ஒரு வழியாக சமாளித்து கூட்டிகிட்டு வந்துடுறான். இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நுழைஞ்ச உடனே தான் இவளுக்கு கொஞ்சம் அந்த நினைப்பே வருது. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரின்னு அவளோட ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றான். கூட்டிகிட்டு வரும்போது அந்த காஃபி கொடுக்குற பொண்ணு இல்லை அவள் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறானா. நம்ம ஹீரோவுக்கு பார்த்த உடனே அவன் மேலே ஒரு டவுட் வந்துடுது. சரி எனக்கு வேற ட்ரெஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இவளும் உள்ளே வந்துட்டு இனிமேல் எதையுமே மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த சமயமும் நம்ம அவரை காஃபி கேட்டோன்னா இப்பயுமே அதை கலந்து தான் கொடுக்குறா. கொஞ்சம் ஓவர் டோஸாகவே கலந்து தான் கொடுக்குறா. வந்து காஃபி வச்சுட்டு போகும்போது கூட நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஒரு மாதிரியாக பார்க்குறான். அதோட நம்ம ஹீரோயினோட அக்காவும் பார்த்துட்டு இனிமேல் மறைக்க முடியாது எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். சரி ஹீரோயின் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அவள் வேலைக்கு வர சம்மதிச்சிட்டா. கண்டிப்பாக வேலைக்கு வந்துடுவா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் தான் எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்டுக்கு என்னோட விஷயம் தெரிஞ்சு கூட அவர் கம்பெனியை விற்கிறதுக்கு தான் பார்க்குறாரு. ஆனால் இன்னும் என் நோயை பற்றி தெரிஞ்சுக்காத மாதிரியே அவர் காட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே அப்போ அவருக்கு தெரியுமா ஏன் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அதான் சொன்னேனே அவர் ஒன்றும் அவர் நல்லவர் கிடையாது. இந்த கம்பெனியை எப்படியாவது விற்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு பண்ணி என் தங்கச்சியை சீக்கிரமாக வந்து பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக அவள் வந்துடுவா பார்த்துப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அவள் ரொம்பவே நல்லவ என் தங்கச்சி. அப்புறம் நீங்கள் கடைசியாக பிரியறதுக்கு கூட நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னன்னு பார்த்தா இவ தான் கடைசியாக அந்த செகண்ட் டைம் நம்ம ஹீரோயின் ஃபாரின் போனதுக்கு இவ தான் சொல்லியிருப்பா போல நீங்கள் இருக்க வேணாம் உடனே ஃபாரின் போயிருன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இவனும் ஆமாம் சாப்பாடு நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது காஸ்ட்லியாக இருந்தால் என்ன எப்போவாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பரவாயில்ல நல்ல வேலை. என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கேன்னு என் கூட சண்டை போட்டாலும் போடுவேன்னு நினச்சேன். அந்த டிஷர்ட் விஷயம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்குற ஃப்ரெண்டு நமக்கு இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ரெண்டா ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் வந்துடுது. ஆமாம் நீங்கள் லேடி என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அப்புறம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இழுத்த உடனே சரி ஓகே விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறான். நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன செகண்ட் டைம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவனுக்கு அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறமா சரின்னு சொல்லி சரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு 2 பேரும் வெளியில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இவளும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தானே ஒரு கண்ணாடி போட்டிருக்கவன் வந்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன நான் ஒரு அது என்ன சொல்கிறது பணக்காரி வேஷம் போட்டிருக்க பிச்சைக்காரி என்னை சுற்றி எப்போவுமே எலிங்க கூட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பண்ணாடிக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் பழசை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சும்மாதான் போய் சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அந்த சமயம் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை சொல்லிட்டு இவன் வேகமாக ஹாஸ்பிட்டல் போயிடுறான். நம்ம ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா அவங்க அப்பாவுக்கு மோசமாக அடிபட்டிருக்கும். அவங்க அம்மாவும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பொழைச்சா மட்டும் போதும்டா அப்படின்ற மாதிரி. அந்த சமயம் நம்ம ஹீரோயினும் ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாக ஃபோன் ஆன் பண்ணாமலே வச்சுருப்பா. அன்னைக்கு தான் ஆன் பண்ணவே செய்கிறா. ஆன் பண்ணி சரி ஓகே எப்படி இருக்கு என்னன்னு விசாரிச்சுட்டு நான் ஃபோனை ஆனில் தான் வச்சுருப்பேன் எதுனாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறான். நம்ம ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு 2 நாளுக்கு மேலே ஹா வீட்டுக்கு வரவே இல்லை ஹாஸ்பிட்டல்லே தங்கிடுறான். இவளுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே அவன் தானே பார்த்துக்கணும். இவ தனியாக இருக்கா. சாப்பாடு அது இதுன்னு கொஞ்சம் இவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவள்கிட்ட எதுவுமே இல்லை. என்ன செய்யறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. ஃபோன் ஆன் பண்ணதுனால அவங்க அக்காக்காரியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் வந்திருப்பான். ஹீரோ வந்தோடனே என்ன எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே தெரியுது
நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன உடனே அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அக்காக்காரி இவன் இங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு இங்க வந்திருப்பான். வந்து உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்காந்து பேசுவாங்க. எதுக்காக இப்படி பண்ற? நீ ஒழுங்கா ஃபாரின் போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ப்ளீஸ் அதை பத்தி பேசாத. அம்மாவுக்கு என் மேல பாசமே இல்லை, ஏன் எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் நம்ம ஹீரோயினோட அக்கா இந்த உண்மையை சொல்லுவா. இந்த மாதிரி நீ அம்மாவோட இல்லீகல் அஃபேர்ல பிறந்த பொண்ணு, அதனாலதான் அவங்களுக்கு உன் மேல கோவம். இருந்தாலும் அப்பா உன் மேல ரொம்பவே பாசமா இருப்பாரு. அவருக்காக அவருக்காக நீ இதை பண்ணு. ப்ளீஸ் நீ ஃபாரினுக்கு போயிடு. இல்லைன்னா அம்மாவுக்கு நீ இங்கே இருக்கிறதுக்கு காரணமான ஹீரோ மேலே தான் கோவம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே, இவளுக்கு என்னால் முடியாது, எனக்காக இருக்கிறது இப்போ அவன் மட்டும்தான்னு சொன்ன உடனே இவ தான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணியிருப்பா. ப்ளீஸ் போயிடு. எனக்கு 8 வயசுல இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் அப்போ இருந்து நான் இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப அடிபட்டிருக்கு. அவனால் உன்னை வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் போயிடு. அவனுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ நீ இருக்கிறதுன்னு சொன்னோன்னே, இவளும் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு, இவளுமே ரொம்ப கஷ்டத்தோட தான் அழுதுகிட்டு போயிருந்திருப்பா. அந்த சமயம் தான் முன்னாடி ஹீரோவோட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல ஹோட்டல்ல வச்சு, அதெல்லாம் ஞாபகம் வரும். சரின்னு இவளும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி ஃபாரினுக்கு போயிருந்திருப்பா. ரொம்ப அழுதுருப்பா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோட்ட இப்ப எல்லாத்தையுமே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் நினைச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தது, தேடினது, அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ அப்செட் ஆனான் அப்படிங்கிறத பத்தி எல்லாம். இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஹீரோ உட்காந்து ரொம்ப இதாயிட்டான். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ எதனால என்னை விட்டு போன அப்படின்னு நான் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்கிட்ட காசு இல்லைன்னு நினைச்சு போனியா, இல்ல வேற என்ன பிடிக்காம போயிட்டியோ, அப்படி இப்படி நான் ரொம்பவே யோசிச்சேன். நான் ஏழையா இருக்கிறதுனால போயிருப்பேன், அப்படி இப்படின்னு நினைச்சுதான் நான் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சேன். சாரி, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் ஆல்மோஸ்ட் அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து இவன் திரும்ப திரும்ப சொல்றான். நான் அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு தான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதனால என்னை விட்டு போனேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் இவன் இப்போ இருக்கான். சரி, ஓகே, அவங்க அக்காவை பற்றின விஷயத்த சொல்லிடலாம். அவங்க அக்கா தான் நம்மளை போக விடாமல் இவளை போக விடாமல் பண்ணது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் போய் பாத்ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். அந்த சமயம் நம்ம ஹீரோவோட ஃபோன் வந்து ஹீரோயின் பக்கத்தில் தான் இருக்கும். அப்போது அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட அக்கா அவன் நம்பருக்கு கால் பண்ணோன்னே இவன் பார்த்துட்றான். பார்த்துட்ட உடனே அவள் கால் எடுக்காமல் இருந்தோடனே மெசேஜ் பண்ணிடுறா. அதையும் பார்த்த உடனே பார்த்துட்டு இவன் வந்து உட்கார்ந்த உடனேயே, ஆமா எதுக்காக நீ அவ கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. எதுக்காக நீ அவ கூட பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு இதுவரை சொன்னதே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அவங்க அக்கா கறி ஃபோன் பண்ணிடுறா. இந்த மாதிரி மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இவனுக்கு மெசேஜ்ல சொல்லியிருப்பா, நீ சொல்லாத அந்த விஷயத்த நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு. எந்த விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவ கூப்பிடுறா, நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. நீ எதுக்கு அவன் கூட பேசுற? அவன் கூட நீ உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அக்கா சிரிக்கிறா. சிரிச்சுட்டு, என்ன உன் கூட உனக்கு தெரியாம நான் அவன் கூட பேசிட்டு இருக்கேன்னு எதுவும் தப்பா நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, அப்படிலாம் இல்லை, நீங்க பேசுங்க, தப்பு இல்லை, ஆனா எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி நான் தான் உன்னை போக விடாம தடுக்க சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். ஆனா அவன் உடனே ஓடி வந்துட்டான். உனக்காக எதுவா இருந்தாலும் அவன் செய்யறான்ப்பா, சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவுக்கு அவ வந்து நின்னு திட்டுற மாதிரி தோணுது. அப்ப நீ அவ சொல்லிதான் வந்திருக்க, எவ்வளவு திமிரு உனக்கு, அவ சொன்னான்னு வந்திருக்க அப்படி இப்படின்னு அவ திட்டுற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. இங்க அக்காவும் தங்கச்சி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவன் தான் அதில் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு போகிறதுக்கு சம்மதிச்சிட்டதையா அவன் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே, நான் சம்மதிச்சிட்டேன், ஆனால் இருந்தாலும் யோசிக்கணும்னு தோணுது, நான் தான் அப்பாவுக்கு பிறக்கலையே அப்படின்னு திரும்ப அதையே யோசிக்கிறா சொல்ல வந்துட்டா. சொன்ன உடனே, ஏன் இப்படி பண்ணுற, எனக்கும் இப்போ உடம்பு சரியில்லை, என்னாலையும் பார்த்துக்க முடியல ஆஃபீஸை, அதனால தான் நான் இப்போ கேட்குறேன், ஒரு ஹெல்ப் மாதிரி தான் கேட்குறேன் ப்ளீஸ்ன்னு சொன்னோன்னே, இவளும் ஒரு வழியா சரி ஓகே நான் பண்றேன், உன் கூட எனக்கு சேர்ந்து வேலை பார்க்கறது சம்மதம் தாங்கிற மாதிரி சொல்லி இவளும் சம்மதிச்சு ஒத்துக்கறா. சரின்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு கோவமா இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, நீ எங்க அக்காவை சொல்லிதான் என்னை வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தியாமே, என்ன ஃபாரின் போக விடாம தடுத்தியாமே, உண்மையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இவனை நக்கல் பண்ணுவேன்னு,
ஆமா, என்ன நான் கோவப்படுவேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நீ அதுக்கெல்லாம் கோவப்படுவேன்னு சொல்லி தான் நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, நீ ஈஸியா எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, ஓ, அக்கா தான் அது பண்ணாங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் என்னடான்னா லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஆமா, நீயும் அக்காவும் சேர்ந்து என்னை பத்தி யோசிச்சிருக்கீங்கல்ல, அதை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கே இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா, இவன் எதையுமே மனசுல வச்சுக்கலப்பா அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ஓகே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். இவன் கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் கால் பண்றான். இந்த மாதிரி கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா வந்து நின்றா, அங்க வந்து நின்று புலம்பிக்கிட்டு இருக்கான். என்ன இந்த நேரத்துல அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ, அங்க மேனேஜர் குடிச்சிட்டு உங்க பேரையே திரும்ப திரும்ப சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை இங்க வர சொன்னேன். ப்ளீஸ் போங்க, அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, ஆமா நீங்க சிக்காகோக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே அப்படின்னு சொன்னோன்னே, யார் சொன்னது? ஆ, மேல போங்க, உங்களை உங்க கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். சரி ஒரு நிமிஷம் இரு, நீ அந்த அந்தாயி கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ அவளை எனக்கு தெரியவே தெரியாது, ஏன் இப்படி கேட்டு என்ன சாவடிக்கிறீங்க, அவ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறான். இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா? ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு இப்படி போய் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு மேல போய் பார்த்தா, அங்க என்ன நம்ம ஹீரோ போய் முன்னாடி உட்கார்ந்த உடனே அவன் என்னடானா, இவனை யார் இங்க வர சொன்னது, ஒழுங்கா போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஆ, அது சரி, எதுக்காக இப்படி குடிச்சிட்டு மட்டையா இருக்கீங்கன்னு சொன்னா, எல்லாம் ஒன்னாலதான்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்காவை தான் காட்டுறாங்க. அவ என்னடானா அவங்க ஹஸ்பண்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி தங்கச்சி ஆஃபீஸ்ல சேர்றதுக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, அவளுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப எல்லாத்துட்டையும் பேசி அப்ரூவல் வாங்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தான், நம்மளை மீறி யாரு வேணான்னு சொல்ல போறது, சொல்லப்போனா அவளுக்கே இதுல பெரிய ஷேர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அவளுக்கு இதுல டைரக்டர் ஆகிறதுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லி, இல்ல அவளுக்கு எல்லாமே தெரியணுமே அப்படின்னு சொல்லும்போது, அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க கத்துக் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஹம், கண்டிப்பா கத்துக் கொடுத்துர்லாம் அப்படின்னு அவனுக்கே ஷாக்கா இருக்குது. என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ ஆஃபீஸில் காட்டினா, அவன் என்னடானா அங்கே வேலை பார்க்குற பொண்ணு தூங்கி வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளை பார்த்துட்டு இவன் போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம், அவளை நம்ம ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால அவளுக்கு கோபம் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க விருப்பப்படலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இல்லைன்னா வேற மாதிரி அர்த்தங்களும் வரலாம் அப்படின்னு, லவ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அவ சொல்றா. ஓ, அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, இதான் உங்களுக்கு தெரியுமே அப்படியே என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தூக்கம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாக்லேட்டை கொடுத்துட்டு, இந்தா இந்த சாக்லேட் சாப்பிடு, தூக்கம் போயிடும், சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரின்னு நம்ம ஹீரோவும் உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீயும் ஹீரோயினும் சாயந்தரமா நம்ம நம்மளோட அந்த லேடி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துருங்க, ஹீரோயின் வேலைக்கு போகிறதுனால நாம் அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு அவங்களே கேட்கலாம் வாங்கி வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கண்ணாடிக்கார ஃப்ரெண்டு மட்டும் வரல. சரின்னு சொல்லிட்டு வந்த உடனே இவங்களும் சா சரி கேக் வெட்டலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனும் வந்து உட்காந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து கேக்கை பார்த்துட்டு, ஐயோ எனக்கு பர்த்டே, வீட்டில் யாருமே கேக் வெட்டல, பரவாயில்ல, நீங்களாவது வெட்டணும்னு யோசிச்சிங்களே அப்படின்னு சொல்ல எல்லாரும், ஐயோ என்னடா இது, இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களாம் என் உண்மையான ஃப்ரெண்டு, எனக்கு நீங்கள் தான் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறான். இவங்க எல்லாத்துக்கும் ஐயோ என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், இது எனக்காக, நான் முத வேலைக்கு போகிறதுக்காக வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா அப்படின்னு புஷ்ஷுன்னு ஆயிடுது. சரி ஓகே, 2 in 1 ஒரே இதில் 2 பேரும் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு அவனுக்கும் கேப் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு வழியா அவன் பர்த்டேவும் இதையும் சேர்ந்து உட்காந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. சரின்னு இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா அக்கா ஹஸ்பண்ட் ஒரு வழியா திரும்பவும் அந்த ஷேர் ஹோல்டரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவங்க உள்ள வர்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்குலாம் ஒன்றும் தெரியாது.
கொஞ்ச நாள்ல ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்க போங்கன்னு பேசாம வா போ அப்படின்ற மாதிரி பேசிடுறான். அது அவளுக்கு கொஞ்சம் இதாயிடுது. ஆமா, உங்களை விட நான் வயசுல கொஞ்சம் அதிகமாவே இருப்பேன். எதுக்காக நீங்க இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல பேச்சு விளக்கத்துல அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த டைரக்டர், அதாவது ஹீரோயினோட அப்பா, எவ்வளோ நாங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான் அதுல இருக்கும். எப்படி வாங்க போங்க அப்படிதான் பேசுவாரு. அந்த மரியாதை தான் எங்க எல்லாத்துக்குமே அவர்கிட்ட பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஓ சாரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளையும் வழியை தேமிச்சு வச்சுட்டு, கிழவிக்கு ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இது செக்ரட்டரி பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் டோசேஜை அதிகப்படுத்து, சீக்கிரமா எல்லா வேலையும் முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடிக்கார ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா திரும்பவும் நீங்க லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா, என்ன அப்படிலாம் இல்லையே, நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவ என்ன நினைக்கிறான்னு தெரியாம நம்ம போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னோன்னே, நீ திரும்பவும் தப்பு பண்ற, இவ்வளோ நாள் நீ சொல்லாம இருந்ததே தப்பு, நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் அவ என்ன பண்றான்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஐடியா கொடுக்குறான். சரின்னு அந்த நேரம் பார்த்து எல்லாரும் இறங்கி வராங்க. என்னை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. சரின்னு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, இந்தா நீ ஃபர்ஸ்டே ஆஃபீஸ்க்கு போகிறதுனால உனக்கு gift அப்படின்னு சொல்லி ஒரு பைய தூக்கி கொடுக்குறான். இதுதான் gift பேக்கிங்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, பேக்கிங் இல்லைன்னு என்ன, உள்ள திங்ஸ் தானே முக்கியம், உள்ள என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே, திறந்து பார்த்தா மசாஜ் பண்ற செப்பல் இருக்குது. அதை பார்த்துட்டு இதுவா அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் சூப்பரா இருக்கும்பா, நீ நடக்குவ, நடப்ப, உட்காருவ, அந்த சமயம் உனக்கு கால் வலி இருந்தா இதை போட்டுக்கோ, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அட பைத்தியக்காரா, சரி கொடுத்து தொலை அப்படின்னு வாங்கி அவளும் வச்சிடுறா. சரின்னு கார் பக்கத்துல இது நீ gift கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அந்த பிரிட்ஜ் பக்கத்துல இப்போ டிராஃபிக் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா, அவனும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே, நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா உன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கும் இவன் அமைதியா இருந்தோன்னே, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப போகும்போது, சார் போய் வண்டியை பிடிச்சிட்டு, இல்லை போகாத ப்ளீஸ் போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னைக்கு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோடோட கடைசியில ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அந்த கல்யாண போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி சுத்திட்டு தெரிஞ்சிருப்பா நம்ம ஹீரோ. அந்த பிக்ஸை காட்டிட்டு அதோட இந்த 6வது எபிசோட் முடியுது. அடுத்து வரப்போற எபிசோட்ல இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோயின் வேலைக்கு போனாங்களா, வேலைக்கு போன இடத்துல அவங்க அக்காவுக்கு நடக்கிற அந்த ட்ரக் விஷயத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அதுக்கு அடுத்து வர்ற எபிசோடுகள்ல பார்க்கலாம். பாய். இந்த ட்ராமாவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.